இந்த நாட்டில் தேர்தல் எல்லாம் நிக்க கூடாதுயா. 3 தேர்தலில் நின்றுருக்கேன். நான் செஞ்ச பாவம்லாம் அதிலே தின்னுட்டேன். ஏன்னா எவனை கும்பிட்டேன்னு தெரியாது, எதுக்கு கும்பிட்டேன்னு தெரியாது. என்ன ராஜேந்திரன் தப்பிச்சுட்டு இல்லாமா? நீ கொடுத்து வச்சவன். ஏன் எவனையெல்லாம் கும்பிட்டேங்கிறிய? இந்த தேர்தல் நேரத்தில் ஒரு பெரிய சங்கடம் ஐயா. ஒரு முழு முட்டாப்பை தான் நமக்கு வழிகாட்டுவான். நம்ம திருக்குறள் படிச்சதுக்கு அங்க கும்பிடுமா, இங்க கும்பிடா கோபப்படுவான். ஏன் தேர்தல் நின்று அவன் கேட்கான், அவன் நம்மளை நிறுத்தின மாதிரி. ஒரு தெருல 20 அம்மன் கோயில் இருக்கியா, தெரு மணி அடிப்பான். நல்ல சகுனம் நாயின. நம்ம துட்ட கொடுத்தா மணி அடிக்க சொல்லியிருக்கான். எல்லா அந்த பூசாரி என்ன பண்ணுதான், ஒரு கொட்டாய் கொடுத்தான். உன்னை இவன் சொன்னா அம்பாள் வந்துட்டான்னு. நான் சொன்னேன், நுரையீரலுக்கு காத்து போலேன்னா தான் கொட்டாய் வரும். ஓ மூடியா, அதான உண்மை. நுரையீரலுக்கு காத்து போலேன்னா என்ன மணி கண்டேன். சரி, நம்ம அம்மனெல்லாம் கும்பிட்டாச்சு. இவன் பாதி கண்ணீர்ல கண்ணில் ஊதிய போட்டு எல்லாம் பண்ணி. இந்த கிறிஸ்தவ நண்பர்கள் வந்து சும்மா இருக்கானா? பிஷப்பை பாத்தீங்களான்னா பார்க்கல. எதுக்குன்னு அவர்கிட்ட 10,000 ஓட்டு இருக்குன்னா. அப்ப சாயங்காலம் போய் வாங்கிட்டு வந்துருவோம். நீ உருப்படவே மாட்டாங்க. இருக்குன்னு சொன்னா வாங்கிட்டு. நான் பிஷப்பை பார்க்க போயிட்டேன். நமக்கு நம்ம சாமியார்னா கும்பிட தெரியும், பிஷப்பை கும்பிட தெரியுமானே. போனோன்னே எப்படின்னு கேட்டேன். அந்த மண்டி போட்டு அந்த மோதிரத்தில் முத்தம் கொடுக்கணும்னா நான் முத்தம் கொடுத்தேன். அது எச்சியா இருந்தது. பிஷப்கிட்ட கேட்டேன், என்ன சாமின்னு. அந்த வேட்பாளர் இப்போ தான் முத்தம் கொடுத்துட்டு போனான். புடைக்குன்னா நீ வந்துட்டேன்னாரு. அப்பதான் கேட்டேன், எத்தனை வேட்பாளர் வந்தான்னு. 10 வேட்பாளர் வந்துட்டான்னு. அப்போ ஓட்டு 10,000 1000 பிரிஞ்சுட்டு இது நமக்கு கிடைக்காது. வெளியில வந்த உடனே இன்னொரு வக்கீல் வந்தான், ஃபீலிக்ஸ் பண்ணான்ற உடனே. பிஷப் பாத்தீங்களா பாட்டேன்னு. அது ப்ராட்டஸ்டன்ட் பிஷப். கேத்தலிக் பிஷப் பார்த்தீங்கன்னா எனக்கு சந்தோஷம். ஓ நம்மள மாதிரி இவனையும் பிரிவு போல இருக்கு. மனுஷனுக்கு எச்சி புத்தி. கேத்தலிக் பிஷப்ட போனா இந்த எலெக்ஷன் நேரத்தில் துன்பப்படுத்தாம பார்த்தீங்களா, நின்னா தான் இந்த துன்பம் தெரியும். 4 பேர் நிக்கான். அவர் பாவமன்னிப்பு கூண்டுக்குள்ள இருக்காரு. அங்க போய் ஓட்டு கழுங்க. ஒரு பாவமன்னிப்பு கூண்டுல இருக்காரு. அண்ணாச்சி நேரம் இல்ல, இன்னும் 5 ஊருக்கு போனோம்ட்டான். நான் டக்குன்னு போய் மண்டி போட்டு, சாமி நான் இந்த தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டிடுறேன். அவர் உடனே பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவே, இந்த பாவி தேர்தல் என்கிற பாவக்களத்தில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக நிற்கிற காரணத்தினால் இவனுடைய பாவத்தை ஏற்றி இவனை மன்னிப்பீராக. நான் என்ன பண்ண முடியும்? ஆமென் என்று சொல்லுவேன். அதோட உடல் ஐயா, இன்னொரு கட்டடத்துக்குள்ள கூட்டு போனா ஒரு சின்ன லைட் எரியுது. அங்க எத்தனை பேர் இருக்கானே தெரியல. ஆம்பளையும் பொம்பளையுமா உட்கார்ந்து இருக்கான். ஏசு வருகிறார், ஏசு வருகிறார். நான் சொன்னேன், அவருக்கு தான் நம்ம தொகுதியில ஓட்டு இல்லையே, அவர் ஏன் வர? அங்கே ஒருத்தர் சும்மா ஐயா. திடீர்னு என்ன பண்ணானுவா, ஆலே லூஜா ஆலே லூஜான்னா பாசரி கூட வந்தல 2 பேருக்கு வேட்டியில ஒண்ணுக்கு போய் என்ன சத்தம் போனா இருக்குல்லன்னு. உங்களை சிந்திக்க வைப்பதற்காக இந்த செய்திகளை சொல்லுகிறேன். இது தேர்தலா? யோசிச்சு பாருங்க. முஸ்லிம் நண்பர்கள் சும்மா இருந்தானா பள்ளிவாசல கொண்டு வச்சு அவனாவே எனக்கு ஒரு குல்லா போட்டு ஒரு 5 கிலோ பூந்தியை வாங்கி அவன் பாட்டுக்கு ஓதுறான். நம்ம பையா சொல்றான், தொக்க ஓதுறானா ஜெயிக்க ஓதுறானே தெரியல. அண்ணே சரி விடு. அவனும் பாருங்க, உருது பேசுற முஸ்லீமுக்கு ஒரு பள்ளிவாசல், தமிழ் பேசுற முஸ்லீமுக்கு அங்கேயும் பேதம். மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான். கண்ணதான். இன்பமும் துன்பமும் இயற்கையின் நியதியினர். ஏற்றத்தாழ்வுகள் மனிதனின் ஜாதி. பாரில் இறைவன் படைத்ததையெல்லாம் பாவி மனிதன் கெடுத்து விட்டானேனார். மதத்தில் அதானது. தேர்தலுக்கும் மதத்துக்கு என்னையா சம்பந்தம்? இருட்டுக்குள்ள ஒரு கிராமத்தில் போயிட்டு இருக்கேன், கும்பிடுங்கிறான். கும்பிட்டுட்டு பாக்குறேன், எரும மாடு போகுது. நம்ம திருக்குறளை படிச்சு தாலியை போட்டு அறுக்கவா இல்ல, எரும மாட்டை கும்பிட விடுதே இல்லைங்க. மாட்டின் சொந்தக்காரர் எத்தனை மகிழ்ச்சி அடைவார். செருப்பால் அடிச்சிருவான். அவன் என்ன நினைப்பான், மாட்டுக்கும் மனுஷனுக்கு வித்தியாசம் தெரியாதவே வேட்பாளரா? என்ன பாடு படிச்சுட்டானோ. ஒரு கிராமம், சின்ன கிராமம், ஊராட்சி மன்ற தலைவர் கணேசன். அவர் எப்படி இருப்பாரு? மாடு கிட்ட வச்சிருக்காரு, பருத்தி கோட்டையும் புண்ணாக்கும் கலக்கிட்டு இருக்காரு. காலையில அவர்கிட்ட கூட்டு போயிட்டான். அண்ணாச்சி வந்திருக்காங்களான்னு அவர் திரும்பினாரா, வேட்டியை விட்டார். நான் அவரை கும்பிடுறேன். அவருக்கு மனசுக்குள்ள மகிழ்ச்சி. நம் மனைவிக்கு பிறகு நம்மை முழுமையாக பார்த்த வேட்பாளர் இவராக இருக்கிறார். என்னுடைய வாக்கை இவருக்கே அளிப்பதென்று. நல்லவேளை உங்களுக்கு சீட்டு கிடைக்கல, இந்த பக்கம் போயிடாதீங்க. அது இந்த பேரூராட்சி மன்றம் ரொம்ப கேவலமா இருக்கலாம் ராஜேந்திர. சின்னம் பூரா தப்பு தப்பா கொடுத்துருதான். அன்பின் சின்னம் ரம்பம், அறிவின் சின்னம் ரம்பம். ரம்பமும் அன்பும் என்னடா சம்பந்தம்? பண்பின் சின்னம் ரம்பம், பாசத்தின் சின்னம் ரம்பம் தானே.
அட சண்டாள பயலு சொல்லனா இல்லையா? அதுல அன்னைக்கு வேலூர் கிட்ட ஒரு ஊர்ல கார்ல போயிட்டு இருக்காங்க, ஒருத்தன் சொல்றான், மறந்து விடாதீர்கள் 26ஆம் தேதி அதிகாலை எழுந்து குளித்து பொட்டிட்டு சாந்திட்டு புறப்பட்டு சென்று உங்கள் பொன்னான வாக்குகளை கிணத்திலேயே போடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆஹா, உலகத்திற்கு ஞானம் தந்த நாடு இந்தியா என்று பெருமை பேசுகிறோம். ஆனா உள்ளூர்ல ஒரு தேர்தல் நம்ம இவ்வளவு கேவலப்படும்.